ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 47th எக்ஸ்பிளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானால வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த ஒரு வீடியோ ரொம்பவே லேட்டாக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்போ அப்லோட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ரெடி பண்ணிட்டு. சரி, ஓகே காய்ஸ், வளவலன்னு பேச வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓகேனா? இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மெயின் கேப்டன் அடிச்சு படுக்க போட்டுருப்பான் பார்த்தீங்களா? அதுல இருந்து தான் கன்டின்யூ பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் உங்கள தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்ல யாராவது என் கூட சண்டை போட தயாரா இருக்கீங்களா? இல்ல உங்க கேப்டன் அடிச்சதுக்காண்டி என் கூட சண்டை போடுறதுக்கு, பழி வாங்குறதுக்கு எவனுக்காவது எண்ணம் இருக்கா? அப்படி எவனுக்காவது இருந்துச்சுன்னா இப்பயே வந்துருங்கடா. இதே இடத்துல முடிச்சுக்கிறலாம்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இத பார்த்த உடனே லிட்டில் டிவில்ஸ் அண்ட் கேப்டன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீ சீ சீ, அந்த மாட்டிக்குலாம் இல்ல ஜூனியர். எங்களுக்கு அந்த மாட்டிக்கு என்னலாம் இல்ல. நீங்க எப்ப எங்க மெயின் கேப்டன அடிச்சு படுக்க போட்டீங்களோ, அப்பயே நீங்க வந்து எங்களோட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டு. இதுக்கு மேல நாங்க உங்கட்ட வந்துட்டு வாண்டடா அடி வாங்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. நாங்க பின்வாங்கிக்கிறோம். நாங்க கிவ் அப் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒயிட் டீ ஷர்ட் லிட்டில் கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. "ஜூனியர், ஜூனியர், நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களோட கேப்டன திரும்ப குடுத்துருங்க. நாங்க எங்களோட ஐடிங் கார்ட குடுத்துடுறோம். உங்களுக்கு ஐடிங் கார்டு தானே வேணும். பாயிண்ட் தானே முக்கியம். இந்தாங்க புடிச்சுக்கங்க, வச்சுக்கங்க." அப்படி சொல்லிட்டு லிட்டில் டிவிஷன் கேப்டன் ஒயிட் டீ ஷர்ட்ட தூக்கி போட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "இந்தா உன் கேப்டன வச்சுக்க." அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன தூக்கி எறிஞ்சுட்டான். "கேப்டன் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே." அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்கான். "ஓகே, ஓகே. சீ யூ லேட்டர் லிங்கான் ஜூனியர். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அப்புறம் பார்க்குறோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க ரொம்பவே பவர்ஃபுல் ஃபிக்ஸ் ஆயிட்டு, உங்களுக்கு இனிமே நான் அடிமை." அப்படின்ற மாரி சொல்றான். ஆக்சுவலி அடிமைலாம் சொல்லல. "உங்களுக்கு இனிமே கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிருவேன். உன் மரியாதையா நடந்துக்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ, "ஓகே, ஓகே. ஃபைனலி இட்ஸ் ஓவர். ஒரு வழியா எல்லா தலைவலியும் முடிஞ்சுட்டா. இதுக்கடுத்து நான் நிம்மதியா இருப்பேன்டா." அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்றான். அதோட அந்த இடத்துல கட் ஆஃப் போட்டு, "ஏய் இதுக்கு வாய்ப்பே இல்ல. தட் இஸ் இம்பாசிபிள். அது எப்படி ஒரு ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க 5த் லெவல் அவைக்குன்னு அடைஞ்சிருக்கக்கூடிய சீனியர அடிச்சு படுக்க போட முடியும். இதுக்கு வாய்ப்பே இல்ல. அதோட முக்கியமா டைரக்டர் இத பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஏன்சியன்ட் 10 பீஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் பேட் மாட்டிக்கே இருக்கு பாருங்க. அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பெட் பீஸ்ட். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட வந்து நெறைய மறைக்கப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இவர பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் சொல்றார். "என்னது? ஏன்சியன்ட் 10 பீஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் பேட் மாட்டிக்கா? எங்க நான் பார்க்கிறேன்." அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு, "ஏய் இத பார்க்க அப்படிதான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, அவன் சாதாரண ஆளா தெரியல. அவனுக்குள்ள நீ சொன்ன மாட்டிக்கு நெறைய மறைக்கப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. நம்ம அகாடமில சேர்ந்துட்டால, இதுக்கப்புறம் அவன் வந்து என்னென்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தேன்னா, என்னோட டாப் லிஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்ல இவனும் வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு நம்ம அகாடமில ரொம்ப நாளா வந்து இந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட் வராமயே இருந்தாய்ங்க. இப்ப வந்தாச்சு. நம்ம அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, பெருமை சேர்க்க ஒரு ஆள் வந்தாச்சு." அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவனோட அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா சொல்றான். "என்னோட ஹெவன்லி டிராகன் எம்பையர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்ததே கிடையாது. இப்படி வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இவன் தான் அடுத்த ஆளு." அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் ஆர்மி அகாடமின்னு சொல்ல மாட்டான். ஹெவன்லி டிராகன் எம்பையர் அப்படின்றான். எனக்கு ஒண்ணும் புரியல இந்த இடத்துல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, "ஆமா, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆளு அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன்." அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருப்பாய்ங்க போல. இவன் தான் அடுத்த ஆளு அப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி, இவன வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அந்த டீம்ல சேர்த்துற வேண்டியது தானே. அதாவது உங்களோட லெஜெண்டரி டீம்ல அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. "கண்டிப்பா அதுக்கு நேரம் வரும்." அப்படி சொல்லிட்டு இருக்கா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்டூடண்ட்லாம் ஏதோ டீம் வச்சிருப்பாய்ங்க போல. அத சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்றாய்ங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த எம்பையர்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது மத்த அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு விஷயத்துக்கு வந்து கட்டுப்படுத்தி இருக்கும். அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அழகப்பா யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கும் பார்த்தீங்களா? ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இதெல்லாம் தனித்தனியா இருக்கும் பார்த்தீங்களா? பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. இவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் இவங்க கண்ட்ரோல் தான். ஆர்மியோட கண்ட்ரோல் தான் இவைங்க அகாடமியே வந்து பார்த்தீங்கன்னா. ஆனா ஹெவன்லி டிராகன் எம்பையர் அப்படின்றான். பட் அது மட்டும் கொஞ்சம் புரியல. அது என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் சாப்டர்ல சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் வந்து தெளிவா சொல்லல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, அவன் என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ண போறான், இனி என்னென்னலாம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஆளு சொல்றாப்ல. அப்படி சொல்றதோட அந்த இடத்துல கட்ட போட்டு ஜூனியர்ஸ்க்கான ஸ்கூல தான் காட்டுறாய்ங்க. ஐ மீன் ஜூனியருக்கான காலேஜஸா காட்டுறாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடண்ட்டும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அயா, தியா, ஃபயர் பேடோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அயாவும், தியாவும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹீரோவ கட்டி புடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "மாஸ்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எனக்கு தான் சொந்தம்." அப்படின்னு சொல்லிட்டு அயாவும், தியாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கிட்டு ஃபயர் பேட் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கும் ஒரு நேரம் வரும்டா. இது உங்க நேரம் 2 பேரோட நேரம் அப்படின்றனால சும்மா வச்சிருக்கேன்." அதாவது பார்த்தீங்கன்னா, டைம் போட்டு ஹீரோவ பிரிச்சு எடுத்துருக்காய்ங்க. இந்த டயத்துல நீங்க 2 பேர் இருக்கணும். அடுத்த டயத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் போட்டு வச்சிருக்காய்ங்க ஹீரோவோட இருக்க. எனக்கு என்ன டவுட்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பெட் பீஸ்ட்டா இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஃபார்ம்ல இருக்காளுங்க.
ஆமா ஃபேட்டி, ப்ரவுன் ஹேர், பிங்க் ஹேர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டுக்கவே இல்ல. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறல. அதுவே பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்டி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நல்ல வேளை எனக்கு இந்த ஒரு ஸ்கில் கிடைச்சது ரொம்பவே நல்லதா போயிட்டு. நல்ல வேளை இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்டின்னு சொல்லி பார்த்தேன்னா, நான் வந்து பார்த்தேன்னா, ஐயா, தீயா வந்து பார்த்தேன்னா ஹியூமன் ஃபார்ம்ல இருக்காளுக. பட் ஆனா அவங்க யாருக்குமே ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க தெரியாது. நார்மலா வந்து பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்க மாரி தான் தெரியும். அதுவும் இல்லாம நாங்க பேசுறது அவனுக்கு கேட்காது. ம். ஃபேட்டிலாம் ஏதோ பெட் பீஸ்ட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி தான் நெனப்பான். எனக்கு தானடா தெரியும். நான் ஏஞ்சல்ஸ கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்டி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிவீல் பண்றான். நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி ரிவார்ட் கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிவார்ட் கிடைச்சிருக்கும். அது வந்து இப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தினமும் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்பி கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பெட் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும். 100 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது யாருக்குமே தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது பேசுறதும் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தான் கேட்கும். ஹியூமன் ஃபார்ம்ல இருந்துக்கிறலாம். அப்டி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காய்ங்க. இது 2யுமே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பி தான் சொல்றான். ஒரு நாளைக்கு 1 எக்ஸ்பி அப்டின்றது கேட்க வேணா சாம்பார் மாட்டிக்கு இருக்கலாம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அது பவர்ஃபுல்லான அது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. நம்ம சும்மா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டியா இருக்கும்போது 1 எக்ஸ்பி கிடைக்கிற சாதாரண விஷயம் இல்ல. இப்போ வந்து மழை தண்ணி எப்படி சொட்டு சொட்டா சேர்த்து ஒரு அண்டா நெறைய தண்ணிய சேர்க்கிறோம். அதே மாட்டிக்கு தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா, தங்க முட்டை வாத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு ஸ்கில்லு. இத சூஸ் பண்ணவா, அப்புறம் வந்து பார்த்தா இன்னொரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு சொல்றா. 100 மீட்டருக்கு ஹியூமன் ஃபார்ம்ல இருப்பாளுக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்ட்டாவோ இருந்தாலும் தெரியாது. மத்தவங்களுக்கு பீஸ்ட் மாரி தெரியும். எனக்கு ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருப்பாளுக. என்ன பண்ணலாம்? உண்மையாவே இப்படி இருக்கிற டயத்துல நான் அவங்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாளுக. எப்படி சொல்லுவா அப்படின்னா, அதாவது ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும்போது அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் ஒண்ணாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லெஜெண்டா சொல்லுவான். நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கங்க. ஓகேயா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு அவளுங்க 2 பேரும் 3 பேரும் கடல போட்டு பேசிட்டு இருக்கா. மாஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்மளுக்கு ஃபேவரா தான் ஸ்கில் சூஸ் பண்ணுவாரு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்லிட்டு இருக்கா. ஏய் நீ ஏன் கவலைப்படுற? மாஸ்டர் வந்து நமக்கு தான் சூஸ் பண்ணுவாரு. நீ வாரே. நீ வாரு நம்மள விட்டு இவரு சூஸ் பண்ணிருவாராம். அந்த எக்ஸ்பிய சூஸ் பண்ணிருவாராம். விட்டு வச்சு செஞ்சுருவேல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ஃபயர் பாடி சொல்லிட்டு இருக்கா. ஆமா நீ சும்மா விடுவியா? அவர் மட்டும் எக்ஸ்பிய சூஸ் பண்ணா அவர புதைச்சிருவேல அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னடா அவங்க பேசுறாளுக? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்க்குறான். பட் ஐ மீன் திரும்பி பார்க்குறான். ஹீரோவுக்கு கேட்கல தெரியல. அவ மெதுவா தான் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காளுக. இங்க வச்சு ஹீரோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காளுக அவங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஆஹா! வேணாம், வேணாம். இவளுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு தரமான ஸ்கில்லு. ஃபன் பண்ணக்கு நெறையாவே இருக்கும். சரி, சரி நான் இந்த ஸ்கில்லே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல சூஸ் பண்ணிருவான். ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்கில்ல சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சூஸ் பண்ணிருவான். அப்படியே அந்த இடத்துல கட்ட போட்டு பிரசன்ட்க்கு தான் வர்றாய்ங்க. "ஏய் ஜூனியர் இங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க நெறைய ரூல்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு நெறைய ரூல்ஸ் சொல்றேன். அதாவது நீங்க இப்ப தானே ஜூனியரா இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க மொத்தமா 4 பேர் சேர்ந்து தான் கிளாஸ் நடத்துவாங்க. மொத்தமா வந்து எல்லாத்தையும் அடைய போட்டுட்டு கிளாஸ்லாம் நடத்த மாட்டாய்ங்க. மொத்தமா 4 பேர் பிரிச்சுருவாய்ங்க. 4 பேர் ஒரு டீம். அந்த டீமுக்கு தான் சொல்லிக் குடுப்பாங்க. அந்த டீம்ல வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கேப்டனுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ்லாம் இருக்கு." அப்படின்லாம் சொல்லிட்டு ஓ! அப்படியா? எனக்கு தெரிஞ்சு டீம செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 4 மெம்பர் தான் இருக்கோம். 4 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதேதான் நீங்க வந்து 4 பேர் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான்லாம் டீம் செலக்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையே அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு மிச்ச ஸ்டூடண்ட்ஸ் பார்க்குறேன். "டேய் அது அந்த ரூமர்ல வந்த லிங்கான் தானே? அது உண்மையாப்பா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்லாம் கிடையாது. உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கி புட்டானா இவன். எனக்கு தெரிஞ்சவன் அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல்லா இருக்க மாட்டான். 3 இயர வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் நேத்து வந்து ஃபர்ஸ்ட் இயரே அடிக்கிறான் அப்டின்னா, நான்லாம் செகண்ட் இயர்ரா. என்னாலயும் அந்த 3 இயர்ஸ்ல அடிக்க முடியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவனும் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிற தான் போறான். அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விதமா பேசுறாங்க. இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, மோசமா பேசுறாய்ங்க. அப்ப இதெல்லாம் கண்டுக்கிற கூடாது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் நீங்க அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. இவங்க பைத்தியக்காரங்க அப்டிதான் பேசிட்டு இருப்பாய்ங்க. அத ஒழட்டி விடுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு ஃபேமஸா இருக்கிறது புடிக்காம இருக்கும். நீங்க வாங்க இந்த இடத்த விட்டு நம்ம போறதே நல்லதா தான் இருக்கும். முதல்ல எல்லாத்தோட போறதே ரொம்ப பெஸ்ட்டானது" அப்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் சொல்றான். "ஆமா இந்த இடத்துல நீ சொன்னது நான் ஒத்துக்கிறேன். ரொம்பவே சிறந்த 10 விஷயத்துலயும் இதுவும் ஒண்ணு. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறது. தேவையில்லாம அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாம இருந்தாலே பிரச்சனை இருக்காது. ஏன் அப்டின்னா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணேன் அப்டின்னா, எல்லா ஸ்டூடண்ட்ஸ் பின்னாடி என்னைய ஃபாலோ பண்ணுவாய்ங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவையில்லாம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ்லலாம் என்னைய டார்கெட் பண்ணுவாய்ங்க. நான் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லா வாழ நினைக்கிறேன். இந்த மாட்டிக்கு இருக்கு எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, "வா ஃபேட்டி போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "என்னோட பிரதர் கூப்பிட்டான். அதனால நான் போறேன்" அப்படி சொல்லிட்டு ப்ரவுன் ஹேரும், பிங்க் ஹேர்ட்டயும் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு அந்த இடத்துல கட்ட போட்டு எங்கிட்டு காமிக்கிறேன். நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காய்ங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ரூம்மேட் எப்படி இருக்க போறான்னு சொல்லிட்டு தெரியல. நல்ல விதமா இருந்தா நான் சந்தோஷமா தான் இருக்கும். அவனும் பைத்தியக்காரனா இல்லாம இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்." அப்படி சொல்லிட்டு "ஏய் அப்படிலாம் இல்ல. நம்மள மாட்டிக்கு ஒரு நல்லவனா தான் இருப்பாங்க.
வா, 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 வா போவோம், 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 போவோம் அப்டி சொல்லிட்டு நம்ம ஃபேட்டி புடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். டேய் அவன் போவான்டா, ஏன்டா தள்ளிக்கிட்டு இருக்க? அப்டின்னு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள என்டர் ஆயிட்டாய்ங்க. என்டர் ஆயிட்டு, ஹாய் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கான்னு, நான் ஒரு பீஸ்ட் டேமரு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி என்ன சொல்றான்னா, ஹாய் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சர்க்கரு அப்டின்றான். அப்புறம் கடைசியா என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூசூயி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரபிஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்டி சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. நிக் நேம் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்டி சொல்லிட்டு தெரபிஸ்ட்க்கு. இல்ல தெரபிஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிருவோமா? அப்ப அந்த ரூம்மேட் சொல்லிட்டு இருக்கா, என் பேரு வந்து பார்த்தீங்கன்னா சன்டியாங்கோ. நான் வந்து பார்த்தேன்னு ஒரு கன்னரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ! ஏய் நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, நீ தானே? ஏய் நீ தானே அந்த லிங்கான், ஃபேமஸான லிங்கான். ஏய் என்னப்பா நீ ஏன் ரூம்மேட்டா? கேட்கும்போதே அருமையா இருக்கே. சரி உங்களுக்கு என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். உன்ன எப்படிப்பா தெரியாம இருக்கும்? நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அகாடமியோட சோசியல் மீடியால நீங்க தான் டாப்பே. டாப் ஹெட்டிங்கே நீங்க தாங்க. உன்ன எப்படி தெரியாம இருக்கும்? இந்தா பார்த்துக்க உன்ன பத்தி எவ்வளோ புகழ்ந்து இருக்காய்ங்க. உனக்குன்னு ஃபேன் பேஜே கிரியேட் பண்ணிட்டாய்ங்க. நீ வந்துட்டு தெரியுமா இருந்துகிட்டு இருக்க. உன்ன எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துகிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீன்னா, ஓ! இந்த தலைவலி இங்கேயே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீன்னா, ஆமா, ஆமா. ஹாஹா என் லிங்கான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபேமஸா தான்டா இருப்பான். அவன் ஃபேமஸா இல்லைன்னா எப்படி? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஐய்யய்யோ! நான் இந்த மாரி தான் ஆகக்கூடாதுன்னு நெனச்சேன். ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிலலாம் என்னைய டார்கெட் பண்ணிருவாய்ங்களே! இந்த மாரி பண்ணா, எந்த ஒரு பிரச்சனையும் வராம பீஸ்ஃபுல்லா அகாடமிய முடிச்சுட்டு நான் போணும்னு நெனச்சேன்டா. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா எப்புட்றா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட்.